வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப மருந்து அடிக்கிறாப்புல வந்துருச்சுங்க. அதாவது ஃபீல்டு ஆஃபீஸர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஏதோ லீஃப் எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. முகத்தை காமிக்க வேண்டான்னாங்க. சரி பரவாயில்லன்ட்டாங்க. என்னாச்சு? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்டுக்குள்ளே தண்டு துளைப்பானை இருக்குது. தண்டு துளைப்பானை வந்து நைஸாக முடி மாதிரி வரும். இருக்க இருக்க பெருசாகவும் அந்த தூர் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டுட்டு வரும். இப்போ தான் செனக்குள்ளே ஆரம்பிக்குது. பூ கொட்டுது. ஓ, நெல் தருவாய். அந்த நெல்லோட கரு 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 உருவாகிட்டு இருக்கு. ஓகே. இதில் வந்து இப்போ நம்ம இதுக்கான சல்பேட் பொட்டாசு அவசியம் போட்டாகணும். தண்டு உருவிடுற ஸ்டேஜ் இதுதான். இதில் போட்டிங்கன்னா நெல் கொஞ்சம் வாலிப்பாக வரும். ஆல்ரெடி போட்டிருக்கேனே, 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சு. நீங்கள் முன்னாடியே அட்வான்ஸாக போட்டீங்க. ஆமாம், அட்வான்ஸாக போட்டால் இதுக்கு பிரயோஜனம் இல்லை. தண்டு உருவிடுற ஸ்டேஜில் தான் போடணும். இது தண்டு உருவிடுற ஸ்டேஜில் போட்டால் தான் அதுக்கான பலன் கிடைக்கும். வேற சப்போர்ட்டுக்கு இப்போ கொடுத்துக்கலாம்ல? சப்போர்ட்டுக்கு டானிக்கு கொடுத்துக்கலாம். சரி. புனல் கட்டி இது பேரு நிக்கு. ஓ, சூப்பரா. நெல்லோட பூ. ஆமாங்க, சூப்பரா இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து பெருசா வரும். பெருசா வரத்த தண்டு உருடும். இப்போ வந்து பொதி கட்டி நிக்க. அவ்வளவுதான். இதுலதான் இந்த தண்டு துளைப்பானை விழுந்திருக்கு. இந்த தண்டு துளைப்பானை வந்து எப்படின்னா இனிப்பு தன்மை, அந்த புனல் கட்டுற நேரத்துல இனிப்பு தன்மை கூட இருக்கும். தண்டு துளைப்பானை வந்து விழுவும். இதோட தாக்கங்கள் அந்த பூச்சியை எடுத்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பூச்சியோட தன்மை எப்படி இருக்கு, எங்க குத்தி இருக்குன்னு பாருங்க. சார் இங்க குத்தி இருக்கு. அந்த ஒரு புள்ளி மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா, இந்த புள்ளி மாதிரி இருக்கிறது பூச்சி குத்துன இடம். இந்த தண்டை எப்படி கட் பண்ணி இருக்குன்னு பாருங்க பூச்சி. ஓ ஆமாங்க, ரெண்டாவே கட் பண்ணிருக்கு. ரெண்டா கட் பண்ணிருச்சு. அப்ப மேல போகக்கூடிய சத்து வந்து பயிருக்கு கிடைக்காது. அந்த குருத்து அவ்வளவுதான். அதான் குருத்து பூச்சிங்கிறதா? ஆமா. தண்டு துளைப்பான் குருத்து பூச்சி ரெண்டும் ஒண்ணுதான். அந்த 40 நாளைக்குள்ள வர்றது குருத்து பூச்சி. அதுக்கு மேல வரும்போது தண்டு துளைப்பான் விழுவும். இது வந்து எப்படி உருவாதுன்னா இந்த பாப்பாத்தி பூச்சினால வர்ற பாப்பாத்தி பூச்சி வந்து குத்தும். அது எச்சத்தை விடும். அதுல இருந்து முட்டை உருவாக்கி புழுவா மாறும். ஓ சரி சரி. அதான் அவ்வளவு பாப்பாத்தி பறந்துச்சு உரம் போடும் போது. ஆமா ஆமா, நிறைய சிம்டம்ஸ் இருக்கு இதுல. உரம் கூடுதல் போட்டாலும் இந்த புழு தாக்கும். தருக்கு புழு. புழுவை காமிங்க. என்னங்க நீங்க செடிக்குள்ள இருந்து புழுவே எடுத்து காமிச்சிட்டீங்க. பா, சான்ஸே இல்லைங்க. தண்டு துளைப்பா அட்ரா சக்கா. நானாதான் வந்து நைஸா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா இந்த மாதிரி கரெக்டா எடுத்து கொடுக்குறீங்க. நல்ல லீஃபா இருந்துச்சு. ஆனா நீங்க எடுத்து அதுல இருந்து உள்ள புழுவை எடுத்து காமிச்சிட்டீங்க. இதுதான் தண்டு துளைப்பான் குருத்து பூச்சி. இதுதான். ஓகே. இதுதான் இதோட சிம்டம்ஸ். ஓகே.